So hey guys, how are you all? I hope you guys are staying on stay positive. So இந்த ரீடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன சில விஷயம் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பேஷனா வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் ரீடிங் இஸ் காமன் ஃபார் ஆல் அண்ட் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. நானும் நிறைய வீடியோஸ்ல நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு மேரிட் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அன்மேரிடான ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷன் ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மேல் பர்சன் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்களோட ஃபீமேல் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மேல் பர்சனோட எனர்ஜிக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ என்னோட எல்லா ரீடிங்குமே அதே தான். அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட மேக்ஸிமம் எல்லா ரீடிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஜோடியாக் பேஸ் பண்ணி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான் அது வந்து லைக் ஒரு டைம் பேஸ்டாக இருக்கும். மற்றபடி மற்றது எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஓகே. திஸ் இஸ் அகெயின் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ரீடிங். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ரீடிங் நான் பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி ரீடிங் எனக்கு வந்ததும் கிடையாது. ஓகே, கிரேட். ஏன்னா நம்ம வந்து லைக் நான் சரி ஒரு வாட்டி நம்ம வந்து ஆரக்கிள்ஸ்லயும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அகைன் த சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜ் தான் இங்கே வந்திருக்கு. எனிவேஸ் நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வென் கம்ஸ் டு லைக் சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ லைக் இது சேம் ஜெண்டர் செக்ஸோட ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்கும்போது இங்க டெஃபினட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு தேர்ட் பார்ட்டி திங்ஸ் கண்டிப்பா வந்து இன்வால்வ்டா தான் வந்து இருந்திருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி திங்ஸோடது வந்து மேக்ஸிமம் இங்க வந்து சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்க்குறப்ப மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி திங்ஸ் வந்து இன்வால்வ்டா இருந்திருக்கும். ஏன்னா சம்ஹவ் சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ உங்களோட பெர்சன் வந்து ஒரு பிளேயராவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஐ அம் நாட் சேயிங் தட் அது வந்து ஒரு இப்போ ஒரு மேல் பெர்சனா இருக்காங்க அப்படின்ற மாரி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 2 எனர்ஜியுமே கலந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப, இப்போ அவங்க ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தா கூட அவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். அவங்க நெறைய பேர்கிட்ட வந்து பேசலாம். நெறைய பேர்கிட்ட அந்த ஒரு ஹூக் அப் இருக்கும். ஓகேங்களா? அப்போ லைக் அந்த ஒரு மல்டிபிள் திங்ஸ் அண்ட் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அந்த மாரி சில விஷயம் நடக்கிற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே. அண்ட் உங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, நீங்க இந்த கனெக்ஷன்ஸ வந்து ரொம்ப அதிகமான லெவல்ல வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த கனெக்ஷன்ஸா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு நெறைய ஒரு சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போகணும் அப்டின்ற மாரி நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இல்ல இந்த கனெக்ஷன்ஸோட குரோத் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு குரோத்தா இருக்கணும் அப்டின்ற மாரி நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. அதுக்குரிய எஃபோர்ட்ஸ் என்னவோ அது நீங்க போட தயாராவும் இருக்கீங்க. சில பேர் அந்த எஃபோர்ட்ஸுமே வந்து போட்டிருந்திருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இந்த பெர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
புரியணும். நீங்க இவங்கள வந்து எவ்வளோ தூரம் விருப்பப்படுறீங்க, இவங்க மேல நீங்க எவ்வளோ ஆசை வச்சிருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவோ என்னவோ, நீங்க அவங்கள வந்து நெறைய விஷயத்துல வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க சைட்ல இருந்து நெறைய எஃபோர்ட்ஸ் நான் வந்து பார்க்குறேன். பட் ஆனா அந்த பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது என்னதான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நல்லா பேசினாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு அவங்க சின்ன சின்னதா ஒரு எஃபர்ட்ஸ் போடுற மாரி அவங்க வந்து காமிச்சுக்கிட்டாலும் சரி. பட் இங்க வந்து உங்களுக்கும் கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆ இந்த பெர்சன் வந்து சரியா பேசாம இருந்திருப்பாங்க. சரியா கான்டாக்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சரியா மெசேஜ் பண்ணாம இருந்திருப்பாங்க. நெறைய விஷயத்துல உங்கள வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்க இவங்கள வந்து நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப கூட இவங்க உங்கள வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிட்டு உங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நெறைய அந்த ஒரு ஸ்கிப் அந்த அந்த விஷயம் நான் இங்க வந்து நெறையா பார்க்குறேன். அந்த ஸ்கிப் பண்ணிட்டே போறது, ஒரு இக்னோர் பண்ணிட்டே போறது, அந்த மாரி சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, ஒரு வேள வேற ஏதாவது ஒரு பெர்சன் இருப்பாங்களோ, அதனால என்னவோ இவங்க இப்டி பிஹேவ் பண்றாங்களோ அப்டின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த ஒரு டவுட் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும். ஸோ அப்ப வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ, அந்த பெர்சனோட குவாலிட்டீஸ் அவங்க மத்தவங்க கிட்ட வந்து பேசுறது, சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க அவங்களோட ஃபோன்ல கூட நீங்க வந்து செக் பண்ணி நீங்க வந்து பார்த்திருந்திருக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கு அப்டின்னா, நீங்க டெஃபினட்டா அத ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. இல்ல அவங்களோட லைஃப்ல வேற ஒரு பெர்சன்ஸுமே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் இந்த பெர்சன் வந்து லைக் அந்த ஒரு சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே வந்து புரிஞ்சிருக்கும். சில விஷயம் அவங்க வந்து அப்ரண்ட்டா உங்ககிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணல. உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு சில விஷயம் ஏன்னா இங்க வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி அண்ட் இந்த பெர்சன பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கும். இவங்க இப்படிப்பட்ட ஒரு பெர்சனா இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ப இவ்வளோ தூரம் சீரியஸா எடுக்காம, இவ்வளோ தூரம் பிளேயரா இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் இவங்க வந்து அப்ரண்ட்டா அந்த விஷயத்த அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிறப்போ, ஸ்டில் நீங்க வந்து அந்த ஒரு டவுட்ஃபுல்லா தான் வந்து இருக்கீங்க. உண்மையாவே இந்த பெர்சன் இப்படிதான் பண்றாங்களா? உண்மையாவே இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்துறாங்களா? ஆ இல்ல இவங்களோட லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களா? அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம். ஓகே. ஃபார் ரேர் கைண்ட் ஆஃப் கேஸஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன் ஒரு மேரிட் பெர்சனா கூட வந்து இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது உங்களுக்கு வந்து தெரியாமலே இவங்க வந்து மறைச்சிருப்பாங்க, மெயின்டெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படின்ற மாரியும் நம்ம ஒரு சில சினாரியோஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, லைக் ஒரு மனி மைண்டடான ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். ஆ சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு ஃபீமேல் பெர்சனா இருக்காங்க அப்டின்னா, ஸோ மனிக்காக அவங்க மத்தவங்க கிட்ட வந்து பழகுறது, யூஸ் பண்ணிக்கிறது, மத்தவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாரி சில விஷயங்களுமே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஃபைன். இப்போ இந்த போர்ஷன் உங்களுக்கு ரெசனேட் ஆகல அப்டின்னா, யூ கேன் ஸ்கிப் திஸ் திங். ஓகே. பட் இப்போ இந்த மாரி ஒரு சர்டைன் வேற விஷயத்துல ஏதாவது ஒரு சில பிட்ரயல்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கு. நெறைய விஷயத்துல உங்கள வந்து சீட் பண்ணியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ஆ ஸோ அந்த மாரி சில விஷயம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்டின்னா, ஸோ இப்போ இந்த செக்மென்ட்ல வென் கம்ஸ் டூ திஸ் டைம் நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க இவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பிகாஸ் ஐ சி கிளியர்லி நான் அந்த ஒரு ரிவெஞ்ச் அப்டின்ற ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராவே வந்து பார்க்குறேன் வென் கம்ஸ் டூ திஸ் ரீடிங். ஏன்னா இங்க இங்க பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஜஸ்டிஸ் குடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்க ஒரு ஜஸ்டிஸ் குடுக்கணும். அண்ட் அந்த பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்க பண்ண தப்ப அவங்க வந்து உணரணும். சம் கைண்ட் ஆஃப் கர்மா அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அவங்க வந்து என்னன்னா, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து லைக் அந்த பெர்சனுக்கு ஒரு பெயின குடுக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். பிகாஸ் நெறைய விஷயங்கள் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து பண்ணியிருக்கீங்க. நெறைய நாள் நீங்க அலோனாவும் இருந்திருக்கீங்க. தனிமையில வந்து இருந்திருக்கீங்க. எதுவுமே இந்த பெர்சன் வந்து கண்டுக்காம இருந்திருப்பாங்க. பேசாம இருந்திருப்பாங்க. உங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குன்னு கூட இந்த பெர்சன் வந்து லைக் அத பத்தி எந்த ஒரு கேரிங்குமே இல்லாம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு வேதனை குடுத்துருக்கும். பிகாஸ் நீங்க இந்த பெர்சன இவ்ளோ தூரம் கன்சிடர் பண்ணும்போது, அவங்களோட ஆப்சன்ஸ் நீங்க இல்லாத டைம்ல கூட அவங்க உங்கள பத்தி வந்து திங்க் பண்ணாம இருந்திருக்கிறது, அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மனவேதனைய வந்து குடுத்துருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்களோட கேரக்டர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்திருப்பீங்க. ஸோ திடீர்னு அவங்க லைஃப்லருந்து நீங்க டிஸ்டர்ப் ஆயிருந்திருப்பீங்க. நீங்க அந்த ஒரு கூஸ்டிங்கோட எனர்ஜிஸ் நீங்க வந்து குடுத்துருப்பீங்க. ஸோ இங்க வந்து ஏன்னா அந்த பெர்சன பொறுத்தளவுக்கு அந்த ஒரு லவ் பாம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆனா உங்கள பொறுத்தளவுக்கு நீங்க அந்த கூஸ்டப்போட எனர்ஜிஸ் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அதாவது என்ன அப்டின்னா, ஸோ அவங்க அந்த ஒரு ஒரு டைம்ல அது ஒரு ட்ரீமா ரொம்ப அந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிட்டு அவ்ளோ தூரம் வந்து டேக் கேர் பண்ற மாரி காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க அந்த பெர்சன் எங்க போனாங்கன்னே தெரியாது அப்டின்ற மாரி
மாரி அவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இந்த பெர்சன பத்தின உண்ம உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்க கம்ப்ளீட்டா வந்து விலகியிருப்பீங்க. நீங்க கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா, லைக் ஓகே நம்ம எதுவுமே வந்து பேசாம வந்து இருப்போம். பார்க்கலாம் இந்த பெர்சனா வந்து ஏதாவது பேசுறாங்களா பார்க்கலாம் அப்டின்ற மாரி நீங்க எதிர்பார்த்தாலும், அவங்க அவங்க உங்ககிட்ட வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில ஆப்சன்ஸ் அங்க வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அது அந்த மாரி ஒரு மூமெண்ட் இருக்கப்ப நீங்க வந்து நெறையவே வந்து கோவப்பட்டுருக்கலாம். நீங்க நெறையவே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த பெர்சன் கிட்ட இவ்ளோ ஒரு டீப் கனெக்ஷன்ஸா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, இது ஒரு லஸ்ட்டான ஒரு கனெக்ஷன்ஸாவும் சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்க வந்து என்னன்னா, லைக் உங்க கூட அந்த ஒரு ஏன்னா இங்க வந்து லைக் வென் கம்ஸ் டூ திங்ஸ் அ இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு அ நேச்சராவே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அங்க வந்து இருந்திருக்கு. பிசிக்கல் அட்டாச்மென்ட் நீங்க இருந்திருக்கலாம். பிசிக்கலாவும் நீங்க இந்த பெர்சன் கிட்ட வந்து பழகியிருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயம் நீங்க வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க இவங்கள வந்து ரொம்ப ஹையா வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த பெர்சன் கூட நம்ம வந்து லைக் இருக்கணும். இந்த பெர்சன் கூட லைஃப் லாங் கொஞ்சம் நீங்க வந்து வாழணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்பட்டுருப்பீங்க. இல்ல இந்த பெர்சன் உங்களோட டெஸ்டினி கூட நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம். ஆர் உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப், இந்த பெர்சன் அது உங்களுக்கு பேசிக்கா வந்து புடிச்சிருக்கும். பட் ஆனா இங்க வந்து பார்க்குறப்போ, இது வந்து ஒரு சம்ஹவ் அது ஒரு லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க இருக்கே தவிர்த்து, மத்தபடி அது அந்த லவ்வோ, இல்ல அந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து லைக் கம்ப்ளீட்டா அந்த ஒரு உண்மையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க வரைக்கும் அது எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து லைக் அதர் பெர்சன்ஸ்க்கு அந்த ஸ்பேஸ் குடுக்கக்கூடாது இல்லையா? பட் அவங்க அந்த ஸ்பேஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ டெஃபினட்டா ஒரு பெர்சன வந்து மிஸ்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஒரு பெர்சன வந்து லைக் அவங்களோட லைஃப்ப வந்து கெடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி சில விஷயம் இந்த பெர்சன் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா உங்க சைட்ல இருந்து அந்த ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். என்னடா இந்த ரீடிங் இப்படி வந்துச்சேன்னு நானே ரொம்ப ஷாக் ஆனேன். அண்ட் அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸுமே எடுத்து பார்த்தேன். நான் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ்ல நான் வந்து பார்த்தாலும் ஐ கெட் த சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் தான். ஸோ சம்திங் ஏதோ ஒரு சில அ விஷயம் வந்து இங்க ஃபைனலா வந்து அ நீங்க இந்த கனெக்ஷன்ஸ வந்து எண்ட் பண்ணலாம். மேபி இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அந்த மாரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஒரு பிளேயர் கூட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து லைக் அந்த ரிலேஷன்ஷிப்ப எண்ட் அப் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பட் நீங்க எண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ வாண்ட் டூ லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த பெர்சனுக்கு அந்த வேதனையோ, இல்ல சம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ரிவெஞ்ச் விஷயமோ நீங்க வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தட்ஸ் ஹவ் நீங்க வந்து லைக் ஓகே இப்ப எனக்கு வந்து மனசுல ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்ற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ கைஸ் இது எத்தன பேருக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாரி ஒரு எனர்ஜி நான் இதுவரைக்கும் எந்த ரீடிங்ஸ்லயும் நான் வந்து பார்த்தது கிடையாது. இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு ரீடிங்ஸ் அண்ட் இந்த மாரி ஒரு எனர்ஜிஸ் நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் நான் ரீடிங்ஸ் எடுக்கிற ஸ்டார்ட்டிங்லயே நான் வந்து சொல்லியிருந்தேன். இது ஒரு மாரி ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த எனர்ஜி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆம். ஐ டோன்ட் நோ இத வந்து நான் எப்படி கன்க்ளூட் பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சம்ஹவ் நம்ம கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு வந்து லைக் நீங்க இந்த பெர்சன வந்து ஃபர்கிவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஆ ஸோ இங்க வந்து லைக் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட செல்ஃப் ஹீலிங், உங்களோட செல்ஃப் ஒர்த் என்னவோ அத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ராதர் தேன் வந்து இந்த பெர்சனுக்காக லைக் இந்த உங்களோட டயத்த நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் இங்க வந்து இந்த பெர்சனோட உண்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நெறைய பேர் வந்து லைக் அந்த ஒரு மூவ் ஆன் மைண்ட் செட்ல தான் கண்டிப்பா வந்து இருப்பீங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு நீங்க மூவ் ஆன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஆ ஏன்னா இங்க வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப கிளியராவே வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ நீங்க இப்போ ரிவெஞ்ச் எடுக்க எடுக்க வேண்டாம். நீங்க வந்து லைக் ஓகே இந்த பெர்சன வந்து இதோட நான் மறந்துடுறேன் அப்டின்ற மாரி நீங்க உங்க லைஃப்ல நீங்க எடுக்கணும்னு நெனச்சீங்க, டிசிஷன் எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க லைக் ஐ கேன் சீ தட் அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் அப்டின்ற ஒரு விஷயம் தான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் உங்களோட செல்ஃப் வொர்த், உங்களோட செல்ஃப் ஒர்க்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட இன்னர் ஹீலிங், உங்களோட பீஸ், உங்களோட மென்டல் பீஸ்க்காக நீங்க வந்து உங்கள நீங்க எவ்வளோ தூரம் நீங்க வந்து லைக் டேக் கேர் பண்ணணுமோ, அத நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, லைக் இன் கேஸ் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கு அப்டின்ற பட்சத்துல நான் சொல்ற ஒரு சின்னதா ஒரு கைடன்ஸ் என்ன அப்டின்னா, ஒரு பெர்சனலா ஒரு மெசேஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த இப்போ நெறைய விஷயங்கள் ஒரு மாரி டிஃபரெண்ட்டா நடந்து, அதுல அவ்ளோ பெயின் நீங்க வந்து கோ த்ரூ ஆறத விட, அட்லீஸ்ட் இப்பயாவது அந்த பெர்சன பத்தின கேரக்டர் தெரிஞ்சிருச்சுன்னு நெனச்சு நீங்க விலகிக்கோங்க. ஐ நோ தட் இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான். இதுல நெறைய ஒரு மாரி எமோஷனலா வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப வந்து ஒரு ஹர்ட்டிங்கா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். சில பேருக்கு லைக் வென் கம்ஸ் டூ த லஸ்ட் அப்டின்ற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகுது அப்டிங்கிறப்போ, கண்டிப்பா வந்து அதுலருந்து வெளில வரதுக்கு சில பேருக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு பெர்சன் கூட அவ்வளோ தூரம் க்ளோஸ்
எக்ஸ்போஸ்டா இருந்துட்டு அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறப்போ, இட் வில் பி லைக் பெயின்ஃபுல் ஒன்லி. ஓகே. பட் எனிவேஸ் அது ரொம்ப அதிகமான லெவலுக்கு அது போகாம, அட்லீஸ்ட் இதோடயாவது நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க, எஸ்கேப் ஆயிட்டீங்க அப்படின்ற மாரி நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க அதுதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ லைக் ஏன்னா ட்ரை டு பி அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு பெர்சன் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி லைக் இட் டசன்ட் மீன் லைக் அந்த ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாரி போகாம, கொஞ்சம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சுச்சு அப்படின்னா, யூ கேன் டூ தட். நீங்க சடனா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா லைக் இந்த வேர்ல்ட்ல வந்து ஆல் டைப் ஆஃப் பீப்பிள்மே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்டுன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து குட் பீப்பிள்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் கைண்ட் ஆஃப் பேட் பீப்பிள் வில் ஆல்சோ தேர், ரைட்? இப்ப எப்படி அந்த ஒரு காயின் ஹேஸ் அ டூ ஃபேஸ் அப்படின்ற மாரி ஒரு குட் திங்கும் இருக்கும், பேட் திங்கும் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து நம்மள புரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம தான் வந்து லைக் நமக்கு எதுவோ கரெக்ட்டா இருக்கோ அதான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் உங்களுக்கு லைக் இவ்வளோ தூரம் நீங்க வந்து ஒரு ஒரு கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்தாலும், பட் சில விஷயத்துல ஆ மத்தவங்க இந்த மாரி உங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள நீங்களே வந்து வருத்திக்க வேண்டாம். ஸோ நெறைய பேரு அந்த மாரி கோ த்ரூ ஆயிருக்கவங்க நெறைய பேரு லைஃப்ல வந்து இருக்காங்க. ஸோ அதனால லைக் கடவுள் பார்க்க தான் செய்றாங்க. ஸோ அதுக்குரிய கர்மா என்னவோ அது அவங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். நீங்க உங்களோட லைஃப்ப வந்து பாருங்க. உங்க லைஃப்ப நீங்க வந்து டேக் கேர் பண்ணுங்க. ஸோ நமக்கு மட்டும் தான் இப்படி நடந்திருக்கு. நம்மளோட லைஃப்ல தான் இவ்வளோ இப்படி இருந்திருக்கு அப்படின்னு நெனச்சு நீங்க யாருமே வருத்தப்பட வேண்டாம். இந்த உலகத்துல சொல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாரி ஒரு சில மூவ்மெண்ட் அனுபவிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ லைக் அதெல்லாம் தாண்டி தான் நெக்ஸ்ட் லைஃப்ல வந்து முன்னேறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த மூவ்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படிதான் எல்லாருமே வந்து போறாங்க. ஸோ ட்ரை டூ ஃபைண்ட் அவுட் யுவர் பெஸ்ட் பெஸ்ட் திங். ஓகே. ஸோ அதனால இந்த சிச்சுவேஷன்ஸ் இந்த மாரி ஒரு டாக்ஸிக் திங்ஸ், இந்த மாரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நெனச்சு உங்களோட லைஃப்ப நீங்க வந்து தொலைக்க வேண்டாம். தேவையில்லாம எதையாவது நெனச்சு வந்து யோசிச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பா இந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் நெறைய பேரோட லைஃப்ல இருந்திருக்கும். நெறைய பேர் கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். நமக்கு தான் இப்படி நடக்குது அப்படின்ற மாரி நெனைக்க வேண்டாம். ஜஸ்ட் ட்ரை டூ பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். லைக் உங்களோட லைஃப்ல அடுத்து நீங்க என்ன செய்யணுமோ, அத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பெட்டர் வெர்ஷனா எத நீங்க உங்களுக்கு நீங்க பெட்டர் வெர்ஷனா எத நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறீங்களோ, யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் திங். ஓகே. ஸோ டோன்ட் வொரி அபௌட் திஸ் திங்ஸ் ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள். நீங்க ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கடவுளே இருக்காரு. அவரே ரிவெஞ்ச் குடுத்துருவாரு. ஸோ அதனால நீங்க என்ன பொறுத்தளவுக்கு நீங்க அந்த கர்மாஸ பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா, கர்மா அப்படின்றது இன்ஸ்டன்ட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில. அதனால தே வில் பி சஃபர் இட். அது அவங்க அந்த மாரி தப்பு பண்ற ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படின்னா, அவங்க அதனால சஃபர் ஆவாங்க. அது அது கடவுளுக்கு தான் தெரியும். எந்த டைம்ல, எப்போ அப்படின்றது. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் ஹீலிங் அண்ட் இன்னர் பீஸ். ஓகே. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஷேடோ சைட் அண்ட் ஷேடோ வொர்க். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ அம் சோ சாரி இந்த ரீடிங் உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, ஐ அம் ரியலி ரியலி சாரி. ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாரி ஒரு த்ரிட்டனிங்கா இருக்கிறது எனக்குமே வந்து பிடிக்காது. ரொம்ப சென்சிட்டிவா வர்றது எனக்குமே வந்து பிடிக்காது. பட் எனிவேஸ் லைக் இப்ப ரீடிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா யாராவது கோ த்ரூ ஆயிருக்கவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும் என்னோட மெசேஜ் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்காக வந்து பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்றேன். ஸோ ப்ளீஸ் லைக் உங்களோட லைஃப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Shadow 143 family. So guys, please give your love and support. Please give your support for both of my YouTube channel and as well as on my Instagram channel too. Both detail நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட் குடுத்துருக்கேன். as well as இந்த வீடியோவுமே டிஸ்கிரைப் பண்ணி செக் வித் இட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் போஸ்ட் ரீடிங்ஸ் நீங்க வந்து எய்தர் என்னோட WhatsApp இல்ல என்னோட Instagram வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் டீடைல் நான் ஹைலைட் பண்ண கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோல டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ கண்டிப்பா லைக் அதுவுமே உங்களுக்கு சர்டன் விஷயத்துல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் will definitely motivates me a lot and it definitely helps to grow this channel as well. So guys, please give your support and then என்ன ரொம்பவே வந்து motivate பண்ணும் for bring the daily updates for you. So see you guys next video and love you all. Take care. Bye bye.